அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று எடுக்க மாட்டேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உன்னதமான தேவனுக்கு கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். உன்னதமான தேவனை விசுவாசிக்கிறேன். ஏல் எலியோன், அதுக்குதான் ஹீப்ரூல உன்னதமான தேவன் என்று சொன்னால் ஏல் எலியோன். ஏல் எலியோன் என்றால் உன்னதமான தேவனை விசுவாசிக்கிற அவர் யார் என்றால் வானத்தையும் பூமியுடையவராகிய தேவன். அப்படி என்ன அர்த்தம்னா, அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயாவரே, அவரை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை நிரப்புகிற தேவன் அப்படின்னு விசுவாசிக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அழைத்த அழைப்பே நம்மெல்லாம் அப்படியே தான் இருக்கணும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும், நெருக்கம் பாடு வரும் நெருக்க வரும் பாடு வரும், ஆக கஷ்டம் வரும். இதுதான் விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியத்தின் ஒரு பகுதி. இன்னொரு பகுதியும் இருக்கிறது. உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது இன்னொரு பகுதி இருக்கிறது. இந்த பூலோகத்தில் நம்ம தரித்திரராய்க்க ஆண்டவர் விரும்புறதில்ல. அடுத்தவனிடத்துல கையேந்தி நிற்க கர்த்தர் விடுறதில்ல. தரித்திரராகி ஆக ஒன்றும் இல்லாமல் அப்படி நடுத்தருவுக்கு வர விரும்புறதில்ல, விடுறதில்ல. எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ அதே போல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை நிரப்புகிற தெய்வம் ஐயா. அதுதான் மத்தேயு 6:33, முதலாவது தேவ ராஜ்யத்தினை தேடுவாயானால் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறவனுக்கு நான் தானாய் கொடுத்து உன்னை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற அவரை தேடுகிற உங்களுக்கு அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற ஐஸ்வர்யத்தை உனக்கு தானாய் தந்து கனம் பண்ணுவா. விசுவாசித்தான் நடக்கும். இந்த விசுவாசம் கேடகத்தை கையில் எடுத்தா நடக்கும். இந்த கேடகத்தை நீங்க கையில் எடுத்தா யுத்தத்தில் வெற்றி நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.